friends, welcome back to your channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். இது ஒரு நான் மாடுலர் கிச்சன். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னால கிச்சன் ஒரு ஓவர்வியூ பார்த்தறலாம். என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்பேன். இதில் கிராசரி ஐட்டம்ஸ், நம்ம கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து நான் ரீசெண்டாக ரெடி பண்ண கீ மாய்ஸ்சரைசர், ஆனால் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே கவுண்டர் டாப் வந்தோம்னா சிங்க்குக்கு லெஃப்ட் சைடில் பிளேட் ஸ்டாண்டு, கப் ஸ்டாண்டு, கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருப்பேன். சாப்பிங் போர்டையும் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி இந்த கப் ஸ்டாண்ட் மேலே வச்சிட்டோம்னா தண்ணியும் நல்லா வடிஞ்சுக்கும். கூடவே வெஜிடபிள் வேஸ்ட் போடுறதுக்காகவே ஒரு பிளாஸ்டிக் மரம் எப்போவுமே வச்சுருப்பேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு பாட்டில் போட்டு ஹேங் பண்ணி தான் இருக்கும். அப்படியே சிங்கோட ரைட் சைட் பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி வந்து மண்பானையில் தண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா வால் குக்ஸ் எல்லாமே செட் பண்ணி கரண்டி, ஜல்லடை, சட்டுவம் இதெல்லாமே மாட்டி வச்சுருப்பேன். நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் தான், அதனால பெருசாக ஆணி எல்லாமே எங்கேயும் அதிகமாக அடிக்கலை. பூஜை ரேக்குக்கு மட்டும்தான் ஆணி அடித்து மாட்டியிருப்போம். சமையல் கட்டில் எல்லாமே ஹூக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆணிக்கு ஈக்குவலாக இந்த ஹூக்ஸும் வந்து மோர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்படியே கவுண்டர் டாப்பில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நல்லா க்ரீனியாக 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். முதல்ல வந்து மணி பிளான்ட் வச்சுருந்தேன், அது வந்து ஹீட்டுக்கு வளர மாட்டேங்குது. கவுண்டர் டாப்போட கார்னரில் பார்த்தோம்னா உட்டன் ஸ்டாண்டில் ஸ்பூனு, நைஃபு எல்லாமே போடுற மாதிரி வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ஆயில் ட்ரேவும் இருக்கும். இதில் வந்து ஒரு பாட்டிலில் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் வச்சுட்டு ரசத்துக்கு இடிக்கிற இடிக்கல்லும் கூடவே ஒரு மணி பிளான்ட்டும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலும் வச்சுருக்கேன். அப்படியே பக்கத்தில் வந்து என்னோடய மெயினான அஞ்சரை பெட்டி தான் இருக்கும். இதை வந்து அஞ்சரை பெட்டின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் மீஷோவில் ஒரு உட்டன் அஞ்சரை பெட்டி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனால் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு. அந்த உட்டன் பார்த்ததுலேருந்தே வேறு எதுவுமே அந்த இடத்துல ஆப்ஷனலாக வைக்கிறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. சரி, அது மாதிரி வெளியே எங்கேயாவது போகும்போது இருந்தால் கிடைச்சா வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லி அப்படியே இதவே அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்கரேஷன் இருக்கும். இது வந்து நானாக ரெடி பண்ண செட்டப் தான். 2 சைடுமே தேங்காய் தொட்டியில் மணி பிளான்ட் போட்டு வச்சுட்டு இடையில வந்து ஒரு லைட் செட்டப் மாதிரி இருக்கும். இது வந்து நைட் வியூவில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய ஸ்பெஷல் அஞ்சரை பெட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே இன்னொரு ஜன்னல் இருக்கும். அது கீழே இருக்க ஸ்பேஸிங்கில் தான் நான் சமைக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். ப்ளஸ் வீடியோவும் அங்கே தான் வச்சு எடுத்துகிட்ருப்பேன். கவுண்டர் டாப்போட மாடல் பார்த்திங்கன்னா ஒரு பா ஷேப் மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து ஷெல்ஃப் அட்டாச் ஆகிருக்கும். மொத்தமாகவே ஒரு 4 ஷெல்ஃபு தான் வச்சுருப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து பா ஷேப்பில் வந்து கவுண்டர் டாப் கூடயே அட்டாச் ஆகி வந்திருக்கும். அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எல்லாமே வச்சுருப்பேன். தம்பியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, கூடவே மண் சட்டி இதெல்லாமே வச்சு கவுண்டர் டாப்பை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக கிச்சன் விட்டு வெளியே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங்கில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே நம்ம கவுண்டர் டாப்பு கீழே பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டிருக்கும். கூடவே பாத்திரம் எல்லாமே கழுவி கவுண்டர் டாப் கீழே தான் எடுத்து வச்சுருப்பேன். அவ்வளோதான், இதோட வந்து என்னோடய சிம்பிளான கிச்சன் முடிஞ்சிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய் பாய்.